வயலின். இந்த வயலின் பற்றி சொல்லும்போது என்னுடைய இசை ஆசிரியர்களை நான் ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது. என்னுடைய முதல் வயலின் ஆசிரியை சுப்புலக்ஷ்மி மிஸ். அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு வயலின் சொல்லிக் கொடுத்தாங்க. போ போடுறது எப்படி, ஃபிங்கர் எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்தது எனக்கு அவங்க தான். அந்த அம்மாவை இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். என்றைக்குமே நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். வயலின் மாத்திரம் இல்லை, அவங்க ரொம்ப குணமாக பேசுவாங்க, ரொம்ப தன்மையாக தான் பேசுவாங்க. இப்போவும் அவங்களுடைய பேச்சு, அவங்க சொன்ன விஷயமெல்லாம் இப்போவும் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எங்கே இருந்தாலும் அந்த அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்ததாக நான் வயலினில் இன்னொரு சிறந்த ஆசிரியர் நான் சொன்னோன்னா என்னுடைய கிட்டத்தட்ட சகோதரி அக்கா எப்படின்னா சொல்லுவேன். சிவகாமி மிஸ்ன்னு, சிவகாமி சிறுமுகை சிவகாமின்னா ரொம்ப பிரபலம் அவங்களுக்கு. எங்கள் சிவகாமி மிஸ் அவங்க தான் எனக்கு இந்த வயலின் நான் வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட தான் ஐடியா கேட்டேன். மேம் இது எப்படி மேம் செலக்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுலாம் சொல்லும்போது அவங்க சொன்னது, இந்த வயலினுடைய பின்பகுதியில் காதை வச்சு இப்படி கேட்டுட்டு காதை அப்படி ஒட்டி வச்சுட்டு இந்த வயலினோட கம்பியை நம்ம இப்படி செஞ்சுட்டு இப்படி தான் செஞ்சால் அந்த சத்தத்தை எவ்வளோ நேரம் அந்த வயலின் உள் வாங்குது அப்படிங்கிறது, இந்த வுட் இருக்குது இல்லைங்களா, இது எவ்வளவு தரமானது அப்படிங்கிறத, இந்த அதிர்வு எவ்வளோ நேரம் அதில் நிற்குது, அதை உள்வாங்கி திருப்பி அது வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறது எவ்வளோ நேரத்துக்கு அது எடுத்துக்குது, எந்த அளவுக்கு அதனுடைய நாதம் இருக்குது அப்படிங்கிறத அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க பக்கத்தில் இருந்து இந்த வயலின் வாங்கி கொடுத்தா எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வாய்ப்பு இல்லை, அவங்க கரூரில் கவர்மெண்ட் இசைப்பள்ளியில் இருக்காங்க அவங்க. ஸோ பட் அவங்க இருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு இன்னும் வேறு விதமான ஒரு பெருமையாக இருந்திருக்கும். பட் இது கூட எனக்கு அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த வயலின் வாங்கினேன். சரி, அவங்களே வாங்கி கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன். நல்லது உறவுகளே.